ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை பார்த்து, அப்பா நீங்களே என்னை கைவிட்டு விட்டீர்களே அப்பா என்று என்னிடம் நீ கேட்கின்றாய். ஒப்புக்கொள்கின்றேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத, நீயே நினைத்து கூட பார்க்காத சில எதிர்மறையான விஷயங்கள் அனைத்தும் நடந்து முடிந்துவிட்டது. உன்னை சுற்றி உள்ளவர்களும் நீ யாரை முழுமையாக நம்பினாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்து விட்டார்கள். நீ என்னிடம் கேட்பதோ அனைத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருந்தீர்கள். பின்பு ஏன் இதை முன்கூட்டியே எனக்கு உணர்த்தவில்லை அப்பா என்று கேட்கின்றாய். என்னை ஏனப்பா காப்பாற்றவில்லை? இத்தனை இக்கட்டான சூழ்நிலையில் என்னை ஏன் தள்ளினீர்கள்? என் மனது இப்பொழுது ரணமாகி உள்ளது. அவர்களை மறக்கவும் முடியாமல், மன்னிக்கவும் முடியாமல், செய்த துரோகத்தை தாங்கவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன் அப்பா. இதற்கு என்னதான் தீர்வு? அடுத்து நான் என்னதான் செய்வது என்றுதானே கேட்கின்றாய். நீ கேட்பதும் உன் மனதிற்குள் நினைப்பதும் சரிதான் தங்கமே. நான் எதற்காக இப்படியெல்லாம் செய்தேன் என்பதையும் சொல்கின்றேன் கேள். நீ வளர்ந்த குழந்தை எப்பொழுதும் தாயின் தந்தையின் அரவணைப்பிலேயே இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றாய். நீ சுயமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும், அனைவரின் மனதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எட்டி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். நீச்சல் தெரியாத காலகட்டத்தில் உனக்கு உதவி நான் செய்தேன். உனக்கு நீச்சல் அடிக்க நான் கற்றுக் கொடுத்தேன். ஆனால் சற்று வளர்ந்த பிறகு, நீச்சல் கற்றுக்கொண்ட பிறகு நான் உன்னை விட்டு தள்ளி நிற்பதுதானே சரி. இல்லையென்றால் அனைத்தையும் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று ஒவ்வொரு முடிவுகளையும் நீ என் மீதே சுமத்தி விடுகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை நீ தனியாக எப்பொழுதுதான் வாழ்வாய்? நீதான் எனக்கு எல்லாமே அப்பா என்று என்னிடம் சரணடைந்த பிள்ளைதான் நீ. அதை நான் ஒரு நாளும் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு முடிவை சரியா தவறா என்று தேர்ந்தெடுக்கும் அளவிற்கு பக்குவம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றிதான் நானும் மற்ற மனிதர்களும் இருக்கின்றோம். அனைவரும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று எந்த அவசியமும் இல்லை. சிலர் நம்பிக்கையானவர்களாகவும், சிலர் உனக்கு எதிராக வஞ்சனை செய்பவர்களாகவும் இருப்பார்கள். அனைவரையும் நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் நிச்சயம் நான் உனக்கு உண்மையை எடுத்துரைப்பேன். ஆனால் அனைத்து நேரத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். அப்பா என்னை காப்பாற்றுவார் என்று தவறான முடிவை எடுத்துக்கொண்டு யோசிக்காமல் அதை செய்துவிட்டு அப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுவார் என்று நீ கூறுவது எப்படி சரியாகும் தங்கமே? அனைத்தையும் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து செயல்படி என்று நானும் உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன். ஆனால் நிச்சயம் நான் உன்னை அனைத்து சமயத்திலும் கைவிட மாட்டேன். சில பிரச்சனைகள் உனக்கே தெரியாமல் உனக்கு எதிராக நடக்கும் பொழுதெல்லாம் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன். எல்லாம் சரியாகிவிடும். சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்து விடு. ஆனால் அவரை மறுபடியும் நம்பாதே. உன்னுடைய வாழ்க்கை என்னவென்று அதற்கான முயற்சிகளை மட்டும் மேற்கொள். நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறுவது, உன்னுடைய ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே என்றுதான். உன்னுடைய ரகசியங்களை நீயே மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அதுவே உனக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும். எனவே ரகசியம் எப்பொழுது ரகசியமாக இருக்கட்டும். பிரிந்தவர்களை நினைத்து வருந்தாதே. நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க நானே வருவேன். நானே உனக்கு துணையாக நின்று நீ நலமோடு வாழப்போவதை பார்க்க போகின்றேன். உன் சோகம், கண்ணீர், மனவலி, வேதனை அனைத்தையும் நான் அறிவேன். உனக்கான நிம்மதியை நிச்சயம் தருவேன். யாமிருக்க உனக்கு எதற்காக இவ்வளவு பயம் தங்கமே? பயப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி, முயற்சியை நோக்கி நீ செயல்படு. அனைத்திலும் வெற்றி உண்டாக நான் வாழ்த்துகின்றேன். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.